நாங்கள் செட்டு போட்டு எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதை எடுக்கிற பொருட்செலவு அதிகமாகும்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இயக்குனர், இசையமைப்பாளர் போஸ் அண்ணெல்லாம் வந்து படத்துக்கு வந்து ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக எவ்வளோ உழைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை நல்ல முறையில் மக்களாண்ட எடுத்துக்க போகிற பொறுப்பு உங்களுக்கு. கண்டிப்படியாக நீங்கள் நல்லபடியாக இந்த படத்தை பற்றி நீங்கள் ஃபேக்ட் எழுதுனா போதும். தேங்க்யூ ஃபார் ஆல் கம்மிங். அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்னிமாடம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிராகதியாக நிற்கும்போது நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க. அதே மாதிரி என்னோட உதவியாளர் பெருமாள், அவரும் இப்போது உங்களை நம்பி தான் உட்காந்துருக்காரு. அவரை காப்பாற்றி விட்டுருங்க. சின்ன சின்ன தவறு இல்லாமல் படங்கள் எடுக்க முடியாது. அந்த தவறுகள் அவரும் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை எழுதாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எழுதுங்க. இந்த திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருண் அருமையான ப்ரொடியூசர், நிறைய படங்கள் பண்ணுற எண்ணத்தோடு இருக்கார். இந்த படம் நீங்கள் எழுதுகிற ரிவ்யூனால் ஏதோ அவர் போட்ட காசை எடுத்துட்டாருன்னா என்ன மாதிரி இன்னும் சில இயக்குநர்களோ ரவி மாதிரி ஹீரோஸோ இன்னும் நிறையா அவரோட ட்ராவல் பண்ண முடியும். அதுக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி அடையணும். இந்த டீமில் உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். மியூசிக் டைரக்டர் நான் இந்த படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவங்க தான் லைக் தே வாண்டட் மீ டு டூ த மியூசிக். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கோயில் சம்மந்தமாக நிறைய மியூசிக் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது ஸ்கோர் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. I hope you all like it. Thank you for this opportunity. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுன்னு தெரியல. முதல் எங்கள் தயாரிப்பாளருக்கு நன்றி. அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ஒரே வார்த்தையில் முடிச்சுன்னா நன்றி. தேங்க்யூ. நீங்கள் எழுதுகிற விமர்சனம் தான் அடுத்த கட்ட நகர்வு. மீண்டும் நான் அதை தான் சொல்லிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். நல்லபடியாக எழுதுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஹீரோயின் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்களால பெங்களூரில் இருக்காங்க, வர முடியல. சொல்லிடுறேன். இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மிக்க நன்றி. அவரோட கீழே படம் பண்ணுறதுக்கு. அண்டு இந்த படத்தில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மூவி நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, மியூசிக் டைரக்டர் ஜெராட் ஃபெலிக்ஸ்க்கு, அப்புறம் ஹீரோயின் ஆஷா வெங்கடேஷ், நிறைய பேர் இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்க எல்லாருக்கும் முதல் படம். ஸோ இந்த படத்தில் எங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸை படத்தில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் வந்து இந்த டீமை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாசிட்டிவ்ஸ்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக படம் பார்க்க வருவாங்க. இப்போது ஒரு 2 days முன்னாடி 2 நாளாக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும்ல, படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கோயிலில் போய் வேணது வந்து கண்டிப்பாக எனக்காக கூட இல்லை, உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 பேருக்காக வேணும் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று, படத்தோட டேரக்டர் பெருமாள் வரதன். கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு 10-15 வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஏன்னா ஒரு டேரக்டருக்கு முதல் படம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு டேரக்டரோட கூடிய ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு 10-15 years. அவங்களோட அந்த ஒரு பெயின், அந்த ஒரு ஆசை, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இவருமே வந்து இந்த கதையை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவருக்கு நிறைய இழப்புகள், ஈவன் ஒரு பர்சனல் லாஸ் கூட. ஸோ அந்த எல்லா வழியுமே தாங்கிட்டு இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும், ஜெயிக்கணுன்ற ஒரு வெயிட்டிங்கில், ஒரு காத்திருப்பில் இருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு இதை கொடுக்குன்ற நான் நம்புகிறேன். இந்த படம் ஜெயிக்கணும். அண்டு 2வது, எங்களோட ப்ரொடியூசர் அருண்குமார். சினிமா துறைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து முதல் சான்ஸுக்கு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண ஒருத்தட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும். என்னால் அந்தளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசருக்காக அவ்வளோ ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கதையை அவர்கிட்ட போய் சொன்ன டே 1லேருந்தே இந்த படத்தை எப்படிலாம் பண்ணலாம், எவ்வளோ தூரம் இந்த படத்தை பெஸ்ட்டாக கொடுக்கலாம், மக்களுக்கு இந்த படம் எப்படி பிடிக்க வைக்கலாம், சின்ன சின்ன செலவெல்லாம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் படத்துக்கு செலவு பண்ணுமோ அங்கே எல்லாமே செலவு பண்ணி பண்ணார். இப்போ இந்த ரிலீஸ்க்கு ஒரு 2 வாரமாக ஒரு டைரக்ஷன் டீமில் இருக்க ஒரு ஏடி, லாஸ்ட் ஏடி எந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணுவானோ ப்ரொடியூசர் வந்து அந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு.
அண்ட் அது ஒரு பெரிய gift. இன்னைக்கு வந்து நம்ம பணம் இருக்கும்போது படம் எடுத்துடலாம், அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சதில் எங்கள் டீம் வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை நான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பிரதர். கண்டிப்பாக படம் 2 நாள் ரிலீஸ் ஆக போகுது. மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் எல்லாமே படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.